திருச்சிற்றம்பலம். சந்திரசேகரனே அருளாகென்று தன் விசம்பில் இந்திரனோ முதலா இமையோ தொழுதிரஞ்ச அந்தரமூயிலும் அனலாய் விழவோரம்ப மந்திரமேறுமில்லா வளைத்தானிடம் பக்கரையே வளைத்தானிடம் பக்கரையே. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவ செய்வதற்கு நம்முடைய குருமகா சன்னிதானவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், இந்த மையத்தினுடைய சைவ சித்தாந்த திருமுறை அமைப்பாளர் பெருமக்கள், இந்த அரங்கத்தை நமக்கு அளித்து உதவி இருக்கின்ற நம்முடைய அருந்ததி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பெருமக்கள், எழுந்தல் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனைவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி, கடந்த 1.5 வருடமாக நாம் முதல் 6 மாதம் ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதியங்களையும், அடுத்த 6 மாதம் நாவுக்கரசு பெருமான் அருளிய பதியங்களையும், அடுத்த 4 மாதம் சுந்தர பெருமான் அருளிய பதியங்களையும் சிந்தித்து, இன்று மே மாதம் 5வது மாதம் சிகாமந்திரமாக விளங்கக்கூடிய 12 திருமுறைகளிலே சிகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாசகம், அதை சிந்திக்க இருக்கின்றோம். திருவாசகம்னா உங்களுக்கு தெரியும், தேனோடு ஒப்பிடுவாங்க. தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களை கெடாது, அருள் வீரியத்தை கூட்டிக் கொடுக்கும். எட்ட முடியாத அந்த சிவபெருமானை எட்ட வைக்கின்ற 8ஆம் சூத்திரம் என்று சொல்லுவார்கள். திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவர் செல்வர் சூவரத்தினுள்ளா சொல்லி. அப்போ திருவடி கீழே இருந்து, அதான் அம்பாளுடைய அருள் அனுக்கிரகத்தில் இருந்து இந்த உலகம் அகிலத்தை இருந்து ஆட்சி செய்பவர். அந்த அம்பாளுடைய அனுக்கிரகமாகி இந்த உலகத்தில் இருந்து யாரு இந்த சிவபுராணத்தை சொல்லிய பாட்டின் பொருளாகிய சிவபரம்பொருளை உணர்ந்து சொல்கிறார்களோ அவர்கள் செல்வ சிவபுரத்தினுள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து. இந்த பல்லோர் யாரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். பழாடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன். அது சிகாமந்திரமாகிய அந்த திருவாசகத்திலே நமக்கு நீத்தல் விண்ணப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீத்தல் விண்ணப்பம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம போகணும். அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி காணாததெல்லாம் காண்பித்து கேளாததெல்லாம் கேட்பித்து. எத்தனையோ எங்க நடந்தது? திருப்பெருந்துறை. எங்க நடந்தது? ஒரே கணம் 3 காட்சிகளை அடுத்தடுத்து காட்டினார். குருமணி காட்சி முதல் காட்சி என்னது? சோதியில் கலக்கின்ற அடியார் பெருமக்கள் ஒரு காட்சி. கலந்து நின் அடியாரோடு வாழா கழித்திருந்த. எத்தனை காட்சி ஆச்சு? 2. 3வது என்ன காட்சி கொடுத்தார்? அம்மையப்பர் காட்சி. போரேரே நின் பொன்னகர்வாய் போந்தருளே வாரேரில மென்குழையாலோடு வந்து அருள அருள் பெற்ற சீரேரடியார். வந்து அருள் பெற்ற யாரோட? அம்மையப்பர். வாரேரில. அப்ப ஒரே நேரத்தில் எத்தனை காட்சி? 3 காட்சி ஒரு கணத்துல. என்னென்ன காட்சி மாறிச்சு? குருமணி காட்சி, அடுத்த காட்சி அடியார் காட்சி, அடுத்த காட்சி அம்மையப்பர். வாரேரில மென்குழையாலோடு வந்து அருள அருள் பெற்ற. இன்னொரு பாட்டிலே சொல்றாரு, நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும். எந்த பாட்டில் சொல்றாரு? அலர்ந்த மெய்கருணையும் நீயும். கருணைனா யாரு? அம்பா. கருணைனா யாரு? நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும்
சிவபெருமான். அப்ப அம்பாலும் அது எந்த பாட்டுல வருது? நின்ன அளந்த மெய் கருணையும் நீயும். சிவா, இந்த பூமியில ஒரு அற்புதம் நடக்குதான். அந்த அற்புதத்துல என்னை கலந்துக்க விடாம இப்படி திருப்பார்கடல்ல என்னை போட்டு அப்படிச்சிட்டியே சாமி அப்படின்னு யாரு வருத்தப்பட்டிருக்காரா? திருப்பார்கடல்ல யார் இருப்பா? பக்கத்துல யார் இருப்பா? பிரம்மலோகத்துல யார் இருப்பா? பக்கத்துல யார் இருப்பாங்க? இவர் படைக்கும் தொழிலை செய்கிறார். சிவபெருமான் அதை திருமால் படைத்த இந்த உடம்ப அவர் காக்கிற தொழிலை செய்கிறார். மூணாவது ஒருத்தன் செய்யறாரு ஒடுக்கிற தொழில். இந்த மூணுல யாரு சூப்பர்? யார் தொழில் சிறந்தது? படைத்தல் தொழிலா, காக்கிற தொழிலா, அல்லது ஒடுக்கிற தொழிலா? அதாவது உடம்ப படைச்சு கொடுக்கிறது சிறந்த தொழிலா, முதன்மை தொழிலா? அடுத்தது காக்கிறது முதன்மை தொழிலா, அது ஒடுக்கிறது முதன்மை தொழிலா? அவரு படைத்தல் காவையா. பொன்னியம்மா என்ன சொல்றாங்க? காக்கிறதுன்றாங்க. ஏன்னா காக்கிறதா முக்கியம். உடம்ப கொடுத்துட்டா போதுமா, கையை காலம் சுகமா இருக்கும். மூணாவது அம்மா என்ன சொல்றாங்க? ஒருத்தரன்ட்டாங்க. சந்தேகமே இல்லை. யாரால கட்சி இப்ப சுருக்க முடிஞ்சதோ அவனாலதான் கட்சி இப்ப என்ன பண்ண முடியும்? விற்க முடியும். ரைட்டா சிவா? யாரு சுருக்கி வச்சிருக்கானோ அவனால மட்டும்தான் விற்க முடியும். அப்ப படைத்தல் எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்கக்கூடிய யாருன்னா ஒடுக்குங்க. ஆனா நமக்கு ஒடுக்குறதுன்னா அது சிறப்பா தெரியல, பயமா இருக்குது. சிவா, இப்போ உங்களுக்கு தெரியாது. போது சாமி முடியல, சீக்கிரம் கூட்டிக்கோன்னு ஒரு நாள் சொல்லுவோம் பாருங்க. அப்பதான் அந்த ஒடுக்கிற தெய்வத்தினுடைய அருமை காக்கிற தொழில் கையை விட்டுருவாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது கையை விட்டுடுவாங்க. அப்ப ரொம்ப முடியல, இருக்குமா இருக்காதா? அதுக்கப்புறம் யாருக்கு பண்ணணும்? ஒடுக்கிறவன் கூட்டிட்டு போனா அதுதான் பெரிய அவன் திருப்பியும் படைச்சு கொடுத்து. அப்போ அந்த பிரம்மா விட்டுணும்லாம் அவமே காலத்தை போக்கி எப்படி சொல்றாங்க? புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. ஏன் புவனியில போய் இப்ப இன்னைக்கு ஒரு நாள் பிரம்மாவுக்கு விட்டுணுக்கு அவம காலம் வேஸ்டா போயிடுச்சான். யாரு இன்னைக்கு இப்படி டெய்லி காலம் என்ன ஆகுது அவருக்கு? போயிட்டு அவங்க என்ன விருப்பம் பண்றாங்கன்னா, திருப்பெருந்துறை உடைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் வளரவன் ஆசைப்படும். அவருக்கு இந்த பூமியில பிறக்கணும்னு ஆசை. மகாலட்சுமி வேண்டாம், பாற்கடல் வேண்டாம், காக்கிற தொழில் வேண்டாம். எங்க பிறக்கணும்னு ஆசை? பிரம்மாவுக்கு கலைவாணியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் எங்க போய் பிறக்கணும்? ஏன்? இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி. இந்த பூமியில தான் சாமி என்ன பண்றாராம்? இந்த உயிர்களுக்கெல்லாம் உய்வு தருகிறார். இந்த பூமியில தான் தேவாரம் படிக்கிறாங்க, திருவாசகம் படிக்கிறாங்க, திருப்புகழ் படிக்கிறாங்க. இந்த பூமியில தான் சரியை, கிரியை, யோகம் போன்ற தொண்டுகள்லாம், புலவாரம் போன்ற தொண்டுகள்லாம் செஞ்சு எங்க போய் நேர போறாங்க? இறைவன் கைலாயத்துக்கு. ஆனா நம்ம இங்க இருக்கிறது பார்க்கடல்ல இருக்கிறதோ, இங்க பிரம்மலோகத்தில் இருக்கிறதோ, ஒவ்வொரு நாளும் என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க? வீண். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். டெய்லி நாள் என்ன அவமே. அடுத்தது இந்த பூமியை பத்தி சொல்லிட்டாரு, புவனியை பத்தி சொல்லிட்டாரு. பூமியிலிருந்து வந்ததுதான் எது? உடம்பு. அங்க புவனின்னு சொல்லிட்டாரு, இங்க பூமின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்னன்னா உடம்பு, அவனி. அவனின்னா உலகம்தான். இந்த இடத்துல அவனியில் இருந்து வந்த அண்டத்தில் உள்ளது அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தாய். அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய்.
இந்த உலகத்துல இந்த உடம்பை கொடுத்து ஊனில் உயிர் போய் கொடுத்து ஒன்று இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சு என்னை புகுத்தி ஆட்கொண்டாய். ஆரமுதே அப்ப இந்த பூமியில அவ்வளவு சிறப்பு. அதுல திருச்சதகம், சதகம்னா எத்தனை பாடல்கள்? 100. சதம்னா என்ன? இது எந்த வடிவத்தில் இருக்கும்? அந்தாதி வடிவம். என்ன வடிவம்? எந்த சொல்ல முடியுதோ அந்த சொல்ல ஆரம்பிக்கும். முதல் பாட்டு என்ன? மெய் உணர்தல். மெய்கானரும்பே விது விதுத்து உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றியனும் கைதான் நெகிழவிடே உடைய என்னை கண்டு கொள்ள. முதல் ஒரு கை வருது, ரெண்டாவது ஒரு கை வருது. இந்த கை உடம்புல இருக்கு, ரெண்டாவது கை சிவ ஒழுத்து. இதில் மெய்தான் நரும்பி புது விதிர்த்து பொய்யான பொருள்கள் இதெல்லாம் என்னது? மெய் எல்லாம். ஆனா அதை இறைவனை நோக்கி செலுத்துது உயிர். மெய்தான் நரும்பி விது விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து. பொய் பொருள் எல்லாம் எதுவும் யாரை நோக்கி செலுத்துறோம்? இறைவன். போற்றி செய்ய செய்ய போற்றின்னு வாயாகி அந்த பொய்யை வச்சு உள்ளம் அப்படி உருகி மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை நோக்கி பொய்ப்பொருள்களை செலுத்தியும் மெய்யை உணர வைத்தலும் தான் இந்த மெய். இல்ல இந்த திருச்சதகத்தை பக்தி வைராக்கியம் விசித்திரம் சொல்லுவாங்க. என்னது? பக்தி வைராக்கியம் விசித்திரம். பக்தினா அன்பு, வைராக்கியம்னா வெறுப்பு. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? விசித்திரம். பக்தி வைராக்கியம் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? விசித்திரம். பக்தி வைராக்கியம் விசித்திரம். இப்ப நாம பாடினது மெய்தான் அரும்பின்றது பக்தி, அன்பு. அடுத்த பாட்டு என்ன இருக்கு? அதுல அடுத்த 10 பாட்டுல என்ன தலைப்பு? நாடகத்தால் அறிவுறுத்தல். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிய. சிவா, நான் ஒரு டிராமாவில் நடிக்கிறேன். என்னவ நடிக்கிறேன்னா அரசனா நடிக்கிறேன். அப்படியே ஆக்ரோஷமா நடிச்சு நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யறேன். டிராமா முடிஞ்சு மணி அடிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? டிராமா முடிஞ்சு மணி அடிச்சுட்டா என்ன நடக்கும்? ஒரு கவரை கொடுப்பாங்க. டிராமா ரொம்ப நல்லா இருந்ததுயா, நன்றின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? என்னையே மறந்து நானே அரசன் போல ஆயிட்டு அந்த நாட்டையே எனக்கு கொடுங்க அப்படின்னு நியாயமா? சிவபெருமான் இருக்கிற நாடு எதுனா வீடு. வீடு பேரு, அவன் இருக்கிற வீட்டு உலகம்னு பேரு. அந்த உலகத்தை எனக்கு கொடுத்து நடிக்க வந்த எனக்கு என்ன கேட்கிறாரு? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடு வீடகத்தை புகுந்திடுவார். எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த உலகத்துக்கு வரணும். எந்த உலகத்துக்கு? வீட்டு உலகத்துக்கு வரணும். மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்று. சிவா, ஆடகச்சீர் மணிக்குன்று எங்க இருக்கு? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. ஆடகச்சீர் மணிக்குன்று எங்க இருக்கு? சிதம்பரம். 21,600 ஓடு, தங்க ஓடு, 71,000 சொச்சம் ஆணி எங்க இருக்கு?
ஆடகம் அது என்ன பொன்னால செய்யப்பட்டது? ஆடகம். 4 விதமான தங்கம். இப்ப எல்லாம் தங்கம் எப்படி போய் கேட்பீங்க? ஒரிஜினல் தங்கம் வாங்கணும்னா அம்மா சொல்றாங்க 24 கேரட் 22 கேரட். ரிட்டையர் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுமா? 5 வருஷம் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு வரல. நீங்க பழைய லிஸ்ட்ல இருக்கிறீங்க. இப்ப எல்லாம் 916ன்றாங்க 912. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ போய் 22 கேரட்னா அந்த இதெல்லாம் இப்போ கால்குலேஷன் இல்லைங்க. இப்போ 916 912 அப்படி கேளுங்க. ஏதோ ஒன்று 4 மார்க்கு 4 மார்க்குன்றாரு. ஏதோ ஒன்று அவர் அப்போதெல்லாம் தங்கத்தை 4 விதமா சொல்லுவாங்க. கிளிச்சிறை, சாகரூபம், சாம்பு நடம், ஆடகம். எத்தனையா சொல்லுவாங்க? கிளிச்சிறை, சாகரூபம், சாம்பு நடம், ஆடகம். ஆடகம்னா என்னன்னா ஒரிஜினல். அது ஓடுதான் செய்யலாம். அணிகலம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஒரிஜினல் தங்கத்தில் அதுல செம்பு கலந்தாதான் என்ன செய்ய முடியும்? அணிகலம் செய்ய. கிளிச்சிறை, சாக ரூபம், சாம்பு நடம். இப்ப போய் சாக ரூபத்துல எனக்கு கொஞ்சம் நகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா எவனுக்காவது புரியுமா? சாகமாவது ரூபமாவது போயா ஆடகமா அப்படின்னா என்ன கேட்போம்? ஆடக சீர்மணிக்கும். திருப்புவனம் ஒரு ஊரு எங்க இருக்கு தெரியுமா? மதுரைக்கு பக்கத்துல திருப்புவனம். செரிகளும் திருவடியும். அது என்ன பாட்டு? செரிகளும் திருவடியும் காணும் காட்டும் காட்டும் பாடுவாரு. நல்ல அருமையான பாட்டு. திருப்பூவனம் பூவனத்தம் புனிதனாக்கே அப்படின்னு பாடுவாரு. அந்த திருப்பூவனம்ன்றத புஷ்பவனம் அப்படின்வாங்க. பூவனம்னா என்னது? புஷ்பவன காடு. அதுல ஒரு ஆறு போகும். அங்கே ஒரு பெருமானுக்கு நடனம் ஆடுகின்ற ஒரு நாட்டிய மங்கைக்கு ஒரு அவா. என்ன அவா? சங்கத்தால ஒரு சாமியுடைய திருமேனியை செய்து வைக்கணும்னு ஆசை. ஆனா தங்கம் அப்ப எல்லாம் வேலை கிடைக்காது. கேட்டீங்களா? அதனால ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. இவர் ரசமணி எடுத்துக்கிட்டு யார் வர்றா? குளிகையெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமி வேஷம் கட்டிக்கிட்டு வர்றாரு. பித்தளையெல்லாம் ஆடகமா மாத்தி தரேன், பித்தளையெல்லாம் ஆடகமா மாத்தி தரேன் அப்படின்னு. சரின்னு வந்து பித்தளையெல்லாம் என்னவா மாத்தி கொடுத்துட்டாரு? பித்தளையே ஆடகமா மாத்தி கொடுத்ததுனால அவனுக்கு பேரு பித்தளை ஆடகக்காரன், பித்தளாட்டக்காரன். பித்தளை ஆடகக்காரன், பித்தளாட்டம். அப்படியாக ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்றுடுக தந்து. என் உள்ளே உன்னுடைய அன்பு, உன்னை நினைத்த அன்பு பெறுவதற்கு எனக்கு அருள். சாமி 2 தான் கேட்பார். திருவாசகம் முழுசுமே அன்பு பெருக வேண்டும், அடியார் நடுவில் இருக்க வேண்டும். இது 2 தவிர அவர் எதுவுமே கேட்க மாட்டார். இது 2 இருந்தா நான் யாரை வந்து சேர்ந்துருவேன்? அடியாருக்குன்னு இலக்கணம்னா அந்த இதுக்கு போய் பார்க்கணும். நான் பவானி போனேன் ஒரு நாளைக்கு முன்னாடி. அந்த அடியார் இலக்கணம் அப்படின்னா என்னன்றத நம்ம ஒன்றும் சொல்லலாம் கூடாது, போய் பார்த்தா சும்மா ஒரு நாள் நிகழ்ச்சியில கலந்து போகணும். பவானி திருக்கூட்டம். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தையை மிகையாம் கருத்தும் கைவிட வாரப்படையும் வந்திழில் கண்ணீர் மழையும் வடிவில் பொழி திருநீரும் இந்தமிழா வேடத்து அரசு எது கண்டார். அவ்வளவு ஒரு எவ்வளவோ ஊர்ல நான் திருக்கூட்டம் பார்த்தது, அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க அடியார்கள். இருந்தாலும் ஒரு பட்டி மேல நின்று உதாரணமாக சாமியை பாடிட்டார். அத்தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவே
தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திரு நனாவே. அதுக்கு அப்படியே இலக்கணம். தேன இருக்கக்கூடிய அந்த மலர்களை தூவி அடியார்களுடைய அடியை வணங்குகின்ற அடியார் நிறைந்த திரு ஊர் தான் என்னது? திரு நனா என்று சொல்லக்கூடிய திரு பவானி. தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திரு நனாவே. அதுக்கு உதாரணம் அவ்வளவு ஒரு அருமையான திருக்கூட்டம் வைத்து அப்படி ஒரு அற்புதமான பணிகளை செய்து வராங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே போதும் நமக்கு. அதான் மருந்து வேண்டி மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவன் தேவைதிய அருந்த பக்தோர்களும் அடிகள் வேடங்களே. இந்த அடிகளுடைய அந்த திருவேடத்துக்கு அவ்வளவு மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. சாமி வேற எங்கேயும் போகப்பாட்டான். அடியார் நடுவுல இருந்தா போதுமா? அடியார் நடுவுல இருந்தா சிரிப்பார். யாரை நினைத்து? இறைவனை நினைத்து சிரிப்பார். இறைவனை நினைத்து சிரிப்பார். இறைவனை நினைத்து கழிப்பார். இறைவனை நினைத்து தேனிப்பார். இறைவனை நினைத்து விழித்து அவன் திருவார்த்தை கேட்பார். எப்படி? இஷ்டத்துக்கு அவனை பாராட்டுவாங்க. என் கடனை போக்கிட்டான்னு வச்சுக்கேன், கடன் வெட்டீஸ்வரன் அவருக்கு ஒரு பேர் வச்சு கும்பிடுவேன். வில்வ மரத்து கீழே இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், வில்வேஸ்வரான்னு கும்பிடுவேன். எப்படி வேணாலும் நம்ம கும்பிடலாம். உங்க குழந்தைக்கு பேர் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் எப்படியெல்லாம் கும்பிடுவீங்க, கொஞ்சுவீங்க. பேர் வச்சுட்டா ஒரு பேர் தான். ஆனா சிவபெருமானுக்கு ஒரு பேரா? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடினா என்ன பேர் நீ வைக்கணும் வச்சுக்கோ. கண்ணே மணியே முத்தே பவளமே பித்த பிறை சூடி பெருமானே அருளா. எத்தனை பேர் வைக்கிறாரு? அருளாளா, பிறைசூடி, பெருமானே, பித்தா, எத்தனை பேர் வச்சு அழைக்கிறார். ஒரு பெரிய இந்த திருவாசகத்தில், இந்த திருச்சதகத்தில் ஒரு பக்கம் பக்தியும் ஒரு பக்கம் வெறுப்பும், ஒரு பக்கம் அன்பும் ஒரு பக்கம் வெறுப்பும். சிவய நம மந்திரம் இருக்கு, இருக்கா இல்லையா? நடுவுல யா இருக்கு, இருக்கா? யாருன்னா என்ன? நாம தான் உயிர். இப்ப நமவுக்கும் சிவவுக்கும் நடுவுல உயிர் இருக்கு. இப்ப எதை தள்ளணும், எதோட சேரணும்? நமவை தள்ளணும், சிவத்தோட சேரணும். நமவை தள்ளி எனக்கு அது வேணும் இது வேணும் உலக போகங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீ சொல்ல வேண்டியது நமச்சிவாய். முன்னாடி கொண்டு வந்து உலகத்தை எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அப்ப எதுவா? அதுக்கு ஒரு பாட்டு சொல்றாரு, எப்படி சாமிய வணங்கணும். அனுபூதி ஞானம், அது பேர் என்னது? கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நெட்டை கூடுதல் ஞானம், சாத்திர ஞானம், ஆராய்ச்சி ஞானம், அனுபவ ஞானம், அனுபூதி ஞானம் சொல்ற. இந்த அனுபூதி ஞானம்னா எப்படின்னா, சிவத்தை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. சிவத்தை தவிர என்ன சுத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சிவத்தோட ஆழ்ந்து இருக்கிறது. தெரிவது ஒன்றே ஒன்று, அது என்னது? சிவம். கேட்டாச்சுவா? போரேரே அந்த பாட்டு. அரசே 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 பொன்னம்பலத்தாடும் அமுதே. எப்படியா சாமி எப்படி கும்பிடணும்? அரசே, கை ரெண்டையும் வச்சுக்கணும் நீங்க. அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே.
கை ரெண்டே இப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டு எப்படி பாடணுமா? அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி. என்ன நோக்கி? பணம் நோக்கி இல்லை, காசு கொடுன்னு இல்லை, என்ன நோக்கி? அது ஒரு வகை அருள் தான், இருந்தாலும் மெய் அருள். என்னது? உன்னை காட்டுகின்ற உன் அருள் நோக்கி. அடுத்த வரி என்ன? இறை சேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று. என்னன்னா மீனை பிடிக்கணும் முடிவு கட்டிடுச்சு. எது? ஒத்த காலில் நீக்கு, பார்வை பூரா எது மேலே இருக்கும்? டார்கெட் மீன். அது லெவலுக்கு இருக்கிற மீன் நல்லா பிடிக்கும். இவ்வளோ பெரிய மீன் வந்து அது பிடிக்க முடியாது. அது லெவலுக்கு வர மீனை முடிச்சா பிடிச்சிடும். ஒத்த கால் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியுமானா தெரியவே தெரியாது. அது கண்ணு பார்வை பூரா எது மேல இருக்கும்? இறை. அதை சுத்தி பாம்பு வந்து அதை பிடிக்க, கொக்கையே பிடிக்க வந்தாலும் அது கவலைப்படாது. கொக்கையே பிடிக்க வந்தாலும் இறை சேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே. ஏசற்றிருந்தேன்னா கவலைப்படாம இருந்தேன். எப்படி இருந்தேன்? என்னுடைய டார்கெட் மீன் தான். சுத்தி எனக்கு எவ்வளவு ஆப்பு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இருந்தாலும் நான் எதை பத்தி கவலைப்படல. நான் உலகத்தை பத்தி கவலைப்படல. எது மேல கவனமா இருந்தேன்? பேசற்றே. ஒரு வரி இருக்கிறதுல என்ன இருக்கு? பேசற்று இருக்கா இல்லையா? இறை சேர் கொக்கு ஒத்து இரவு பகலே சற்றிருந்தே பேசற்றே. ஏசத்து இருந்தேன்னா கவலைப்படாம இருந்தேன். பேசற்றே. இந்த பம்பரம் இருக்குல்ல, பம்பரத்தை அப்படி இப்படி கயிறை சுத்தி பிசுக்குன்னு இழுப்பானுங்க, பாத்திருக்கீங்களா? எவ்வளவு நேரம் சுத்தும்? 1 hour சுத்துமா? ஐயா, பொறியாளர் 1 hour சுத்துற. அதாவது அதுக்கு ஒரு கால எல்லை இருக்கு. அதாவது எவ்வளவு விசை கொடுத்தோமோ அது அளவுக்கு அது சுத்தும். எவ்வளவு சாமி இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சு சாட்டைய சுத்தி விசுக்குன்னு இழுத்து விட்டு இருக்காரு. எந்த உலகத்துல? அது எவ்வளவு நேரம் சுத்துமோ அவ்வளவு நேரம் சுத்திட்டு அப்புறம் என்ன ஆகுமா? நிக்கு. அது வரைக்கும் பேசற்றே நிற்கும் வரை. எற கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுமா? அது நிற்கும். விட்டுமான்னா விடவே. அதே போல உன்னுடைய அருள் கிடைக்கிற வரைக்கும், உன்னை நான் காணுகிற வரைக்கும் விட மாட்டேன். அப்படி இருந்த நான். ஆனா நீ எப்படி இருக்க? பிறை சேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. பால்ல நெய் இருக்கா இல்லையா? தயிர்ல நெய் இருக்கா இல்லையா? எதுல வேகமா நெய் வரும்? 2 தட்டு தட்டுனா நெய் வரும். பால்ல காய்ச்சலும் நிறைய வேலை பண்ணிதான் என்ன வரும்? ஆனா திருப்பெருந்துறையில அடியார்கள் கூட இருக்கிறாங்க. நானும் வந்தேன், அடியார் நடுவுல தான் இருந்தேன். ஆனா அவங்களுக்கெல்லாம் நீ தயிர்ல நெய் போல இருந்த. சாமி எனக்கு மட்டும் நீ பால்ல நெய் போல. அவங்க எல்லாம் உடனே சோதியில போயிட்டாங்க. நான் அங்கேயே நின்றுட்டேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? இன்னொருத்த என்ன சொல்லுவான் தெரியுமா? பேசப்பட்டேன் என் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். பூதலரால்
பட்டையும் பட்டையும் போட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அடிவாங்க. நம்ம போய் ஏதாவது தேவாரம் பாடலாம், அந்த பக்கம் போய் பாடுங்க, போங்க அந்த பக்கம் போய் பாடுங்க. அருமை தெரிஞ்சாதானே. உன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். எல்லாம் திட்டுறாங்க. அதே மாதிரி உன்னை நம்பி வந்தேன், இந்த சிவபெருமான நம்பி வந்தான், அந்த குருநாதர் நம்பி வந்தான், பாத்தியா விட்டு போயிட்டான். நினைச்சேன் அப்பவே இவெல்லாம் தேட மாட்டான், விட்டு போயிடுவான்னு நினைச்சேன். அதே அப்படி பேச மாட்டாங்களா? பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தார் ஏசாரோ. அதனால நீ என்ன பண்ணணும், சீக்கிரமா தயிர்ல நெய் போல வந்து என் கூட பேசு. இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்னே ஏசுவாங்க, என்னையும் ஏசுவாங்க, ஒன்னையும். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கொக்கு ஒத்து இறைவனை அடைய வேண்டும் என்ற அவாவோடு இருக்கணும். அதனால தள்ள வேண்டியதை தள்ளணும், கொள்ள வேண்டியதை தள்ள வேண்டியதை தள்ளுதல் வைராக்கியம், கொள்ள வேண்டியதை கொள்ளுதல் பக்தி. பக்தி வைராக்கிய விசித்திரம். இந்த 100 பாடல்களில் பக்தி பாடல்களும் இருக்கிறது, சில பொருளிடத்திலே வெறுப்பு பாடலும் இருக்கிறது. அதனால விசித்திரமாக ஒரே பாடலுக்குள்ளே பக்தியும் வைராக்கியம். முதல் பாடல் பாத்தீங்கன்னா பக்தி மெய்யுணர்தல், அடுத்த பாடம் அறிவுறுத்தல் பக்தி, அடுத்தது சுட்டறுத்தல் வைராக்கியம். எழுதாங்க சிவா. சுட்டறுத்தல்னா என்ன? இந்த மைக் அப்படி காட்டுற மைக் எத்தனை வருஷம் இருக்கும்? எங்க மைக்கு சிவா ஒரு 30 வருஷம் சொல்லி பழிக்கட்டு 30 வருஷம் இருக்கு. இந்த உடம்பு எத்தனை வருஷம் இருக்கும்? சுட்டி காட்டுறோம் ஒரு 100 வருஷம். இந்த சேர் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் வச்சுப்போம். எங்க சேர் தாங்காது. ஏன் இப்படி உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? சரி பிளாஸ்டிக்கே தாங்காது. சரி இருக்கு, சரி ஒரு 20 வருஷம். அப்ப சுட்டி காட்டுகின்ற பொருள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது, ஒரு நாள். இதுதான் சிவபெருமான் என்று ஒரு பொருளை நான் சுட்டி காட்டிவிட்டால் அது அழியுமா அழியாதா? சுட்டி காட்டுற பொருள் எல்லாம் ஒரு நாள் அழியுமா அழியாதா? அழியும். இதுதான் சிவபெருமான் என்று நான் ஒரு பொருளை சுட்டி காட்டினால் அது அழியுமா அழியாதா? அழிஞ்சிடும். எந்த பொருளை சுட்டி காட்டினாலும். அப்ப இறைவன் சுட்ட முடியாத ஒரு பொருள், இறைவன் சுட்டி காட்ட முடியாத யாராலும் சென்று சென்று அணுவாய் தேர்ந்து தேர்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. இந்த மைக்கு கிட்ட சென்றேன், ஆகா இது 25 வருஷத்துல அழிஞ்சு போகும். சேர் கிட்ட சென்றேன், ஆகா இதுவும் 25 வருஷத்துல அழிஞ்சு போகும். உடம்பு கிட்ட சென்றேன், இதுவும் 100 வருஷத்துல அழிந்து போகும். கடைசியில ஒன்றொன்று சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து கடைசியில ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் அழியாத பொருள் இருக்குமா? ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை அவன் மட்டும்தான் அழியாது. அப்ப சுட்டறுத்தல் என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய பொய் பொருள்களை எல்லாம் அறுத்து விட்டால் யாரு தெரிவாங்களா? அப்ப இந்த இடத்துல வைராக்கியம், பொய்ப்பொருள் அர்த்தம். இதுல பள்ளந்தால் உருபுணராய் கீழ் மேலாக பதைபதைத்து உருகும் அவர் நிற்க. 2 விஷயம். தண்ணி மேல இருந்து கீழே வரும், பள்ளத்தை நோக்கி, பள்ளத்தை நோக்கி எது வரும்? தண்ணி கீழ். பள்ளந்தால் உருபுணராய் கீழ். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாதை உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு. அன்புக்கு என்ன பாதை? மேலிருந்து கீழே வருமா, கிழக்கிருந்து மேற்க போகுமா, மேற்கிருந்து கிழக்க வருமா, கீழிருந்து மேல் போகுமா? கீழிருந்து மேல். கீழ் மேலாக மேல் கீழாக. தண்ணீர் மேல் கீழாக வரும், அடியார் அன்பு கீழ். கீழே உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு ஐயா வர்றாரு, திடீர்னு முதல்ல எது ஆக்ஷன்ல இருக்கும்?
கால் தான் எந்திரிக்கும். டக்குன்னு வாங்க சாமி வாங்க அப்படி முதல்ல எது எந்திரிக்கும்? அப்ப முதல்ல கீழ். இப்படியாக சுத்தறுத்தல், தள்ள வேண்டியதை தள்ளுதல், தள்ள வேண்டியதை இப்படியாக ஒவ்வொன்றாக படிப்படியாக சென்று மாறிலாதம்மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாயினே. முதல் தரிசனம் யார் யாரும் முதல் தரிசனம் யார் யாரும் பண்றாங்க? மாணிக்க வாசகரும் குருநாதரும் தரிசனம். குருநாதர் தரிசனம் பண்றாரு. யாரு? மாணிக்க வாசகர். ஃபர்ஸ்ட் தரிசனம். அப்ப என்ன நடக்குதான்? திட்டு மாணிக்க வாசகர் பக்கத்துல போறாரா? யாரு? குருநாதர். உட்கார் அப்படின்னு உட்கார வச்சு இவர் உட்கார்ந்து என்ன தூக்கி வைக்கிறாரா? திருவடி. தாழ் தாமரை காட்டி. என்னது? தாழ் தாமரை காட்டி. இப்படி காட்டுறாரு. இது வரைக்கும் காணாது. தாழ் தாமரை அழிப்பார். உட்கார வச்சு எதை கொடுத்தாரா? திருவடி. இணையா திருவடியின் தலைமை எப்படி வந்து கொடுத்தாரா? முந்திக்கிட்டு வந்து கொடுத்தாரா? எப்படி வந்தாரா? வந்து முந்தினின் மரபட்டாய் சிவா. ஆனா நீ பாட்டுக்கு வந்து கொடுத்துட்ட. ஆனா என்ன நடந்தது? குழந்தையில கொடுத்த பொக்கின மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? குழந்தைகிட்ட தங்க செயினை கொடுத்தா வாங்குமா? கலர் பாசியை கொடுத்தா வாங்குமா? அதே கலர் பாசிய குழந்தை கல்யாணத்தன்னைக்கு நான் போட்டு விடுறேன், போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ, 4-5 கலர் பாசி வச்சிருக்கேன், 4-5 உனக்கே போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போட்டுருக்காங்க, இது மாதிரி கலர் பாசியை போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குமா? ஏன்னா அந்த அருமை அப்ப தெரியல, இப்ப அதான் சொல். மழ கையிலங்கு பொருள் கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். நீ அரிய பொருள் எனக்கு தெரியாம போச்சு. ஒளி செய் மானுடம் நோக்கி ஒரு குருநாதராக ஒளி பொருந்திய மானுட சட்டை தாங்கி வந்து எனக்கு நீ அருள் செய்தது கூட எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியல. அதனால தெரியன்றதுக்காக பொய்யில் இங்கு விட்டு புகுதல் போவதோ பொருத்தமாவது சொல்லாய் பொருத்தமாகும். நிச்சயக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய். நான் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு வெற வேணும்னே என்னை விட்டுட்டு போயிட்டியா? அந்த நிலையில இவ்வளவு கோபமாக அவர் வாதத்தை வைத்து சாமி மீண்டும் காட்சி தருவார் என்று பார்த்தால் காட்சி தரவில்லை. மீண்டும் பக்தி வைராக்கிய விசித்திரம். அதே கவலையில திருப்பெருந்துறை போறாரு சாமி. இங்க போறாரு சாரி உத்தரகோசம். உத்தரகோச மங்கை என்றால் என்ன? மங்கை என்றால் அம்பாள். உத்தரகோசம் அப்படின்னா ஆகமம் வெளிப்பட்ட இடம். அம்பாளுக்கு ஆகமத்தை உபதேசம் செய்த இடம். அம்பாளுக்கு ஆகமத்தை எது? திரு உத்தரகோசம். இப்பதான் அபிடேகம் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு பணியை அரண்மனை அறக்கட்டளை எல்லாம் கலந்து, அரசாங்கம் எல்லாம் கலந்து மிக பிரமாண்டமாக அதை செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பெரிய நிறைய பேர் அதில் பங்குபிடிச்சிருக்காங்க. நல்லா செய்திருக்காங்க. அடியார் திருக்கூட்டம் நம்ம நல்லா போயிருக்காங்க. அப்படியாக அந்த உத்தரகோச மங்கையில போய் நீத்தல் விண்ணப்பம் செய்ய. நீத்தல் அப்படின்னா நீக்குதல் அல்லது சுத்தம் செய்தல். நீக்குதல் அல்லது ஆன்மாவுடைய 50 குற்றங்களை நீக்கிக் கொள்ளுதல். சிவா இந்த நீத்தல் விண்ணப்பம் படிச்சீங்கன்னா ஆன்மா சுத்தமாயிடும். ஆன்மா சுத்தமாயிடும். இறைவன் நீங்க அடையலாம். அதுல 27வது பாட்டுல பாத்தீங்கன்னா சாமி மீண்டும் உன்னை காத்து, மீண்டும் ஒவ்வொரு குற்றமாக ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி சொல்லி அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதுதான் இந்த பாடல். 50வது பாட்டு முடிஞ்ச உடனேயும் 50வது பாட்டு முடிஞ்ச உடனே யாரு தரிசனம் கொடுக்குறாங்க? மொத்தம் 4 முறை குருநாதர் தரிசனம். எத்தனை முறை? முதல்ல எங்க? திருப்பெருந்துறை. 2வது
உத்தரகோசம் வந்து, 3வது திருக்கழுக்குன்றம், 4வது தில்லையில கண்டபத்து. 4 இடத்துல தரிசனம் கொடுக்கிறார். எத்தனை இடத்துல? அதுல 2வது தரிசனம் தான் இந்த நீத்தல் விண்ணப்பம். இதுக்கு பேரு பிரபஞ்ச வைராக்கியம். பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பு. யாரை வந்து அடையணும்னு பேரு? சிவபெருமானை அடையணும். இந்த உலகத்தின் மீது எனக்கு வெறுப்பு. ஏற்கனவே சிவா அது உலக போகங்களின் மீது வெறுப்பு. இதைத்தான் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லணும். கடையவன் எனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இடையவன் யாரு? சிவபெருமான். அப்ப கருணையினால் சாமி 2 விதத்துல அருள் பாலிக்கிறார். அடியார்களுக்கு எத்தனை விதத்துல? கடனாக ஒரு அருள் பாலிப்பும், கருணையாக ஒரு அருள் பாலிப்பும். கருணைன்னா என்ன தெரியுங்களா? 20 மார்க் வாங்கின நம்மள 35 மார்க் போட்டு பாஸ் போடுறது என்னது? கருணை. சிறப்பா 100க்கு 100 எழுதியிருக்கான், அவனுக்கு 100 போடுறது என்னது? கருணை. நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலா தன்கடன் அடியேனையும் தாங்குதல். தன்கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு கடனாளியா யாரு? அப்ப அவனுக்கு செய்யற தொண்டு பேரு அருள் செய்யறது வந்து கடமை. அது உச்சபட்சம். நாமெல்லாம் அவர் கடன்காரன் போல தொண்டு செஞ்சிருக்கமான்னு தான் கேள்வி. இல்ல, சாமி எனக்கு அது வேணும், சாமி இது வேணும், சாமி அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை. கருணையினால் கலந்து ஆண்டு. 27வது பாட்டுல மீண்டும் உன்னை காட்டுன்னு கேட்கிறது. 33வது பாட்டுல என்ன உண்மையிலே கேட்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. குதுகுதுப்பின்றி என் குறிப்பே செய்தேன் குறிப்பில் விடுவிதிப்பேனை விடுதி கண்டார் பிறையாண்டினிய மதுமது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வடிய போது பயில்வி கையிலை பார்ப்பேன். எப்படி கேட்கிறாரா? சாமி இந்த உலகம்லாம் பொய்யா இருக்குது, இந்த உலகம்லாம் என்னால இருக்க முடியல, எனக்கு ஒரு உபகாரம் பண்ண. என்ன என்னது? ஒரு பொற்கிண்ணத்தை எடுத்துக்கோ. என்னது? அதுல தேன்கதலி வாழைப்பழத்தை சின்ன சின்னதா வெட்டி போடு. எத்தனை? ஒரு 10 பழத்துக்கு வெட்டி போடு. நல்ல 1 லிட்டர் தேன் வாங்கு. எங்க? 1 லிட்டர். அதுல ஊத்து. நல்லா கிண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. கைலாயமே பிரிச்சு ஒரு தேன். கைலாயமே எப்படி பிரிச்சு அனைவரும் சொல்றாரு, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல ஐஸ். நான் வேற வெக்கையில் இருக்கேன், இந்த வெயில் காலம் மே மாசம். அப்படியே வானு கூப்பிட்டா நான் குடுகுடுன்னு ஓடி வந்துடுவோம். அப்படியே குடிப்பியான், நான் கிடுகுடுன்னு குடிக்கணும். குடிச்சிட்டு அப்படியே உள்ள போன்னு சொல்லுவான், உள்ள போய் விளையாடுவோம் நான் கையில வச்சு. அதை ஒரு பாட்டுல சொல்றேன். குதுகுதுப்பின்றி என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதிவிதிப்பேனை விரையார் திணிய மது மது போன்று. மதுன தேன். மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து. எப்படி? வாழைப்பழத்தின் எதிர்வது எப்போது பைல்வி கையிலை பரம்பரனை. கையிலையில இருந்துகிட்டு அம்மையப்பரா நீங்க கையில வாழைப்பழத்தை அப்படியே தேனோட கலந்த பழத்தை கொடுக்கிற மாதிரி வா வான்னு எப்ப கூப்பிடுவீங்க, எப்ப எதிர்ப்பீங்க, எப்ப எதிர்கொண்டு என்னைய நடப்பீங்க கேட்கிறாரா இல்லையா? வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலே பரம்பரை. எவ்வளவு ஒரு அருமையான விண்ணப்பம் பார்த்தீங்களா? 50வது பாட்டுல குருநாதர் காட்சி கொடுக்கிறார். கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே துடுதி கண்டார் விரல் வேங்கையுந்தோர் உடையவனே மன்னும் உதர கோஷ மங்கை கரஜே சடையவனே தளர்ந்தே நம்பிரா என்னை தாங்கிக் கொள்ளே. சிவா
பெரும்பாலும் திருவாசகத்தெல்லாம் என்ன ராகத்துல பாடுவோம்னா, மோகன ராகம் என்ன? முத்தினரி அறியாத மூக்கரோடு முயல்வேனை பத்தினரி அறிவேற்கு பணவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருணித்து சிவமாக்கி எனையாண்ட தருளியவாறு ஆர்வெருவார் அச்சோ நாடகத்தால் உன்னடியார் போலடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்தெடுவார் மிக பெரிதும் விரைகின்ற திருமாலும் பன்றியாய் செங்குணரா திருவடியை குருநாள் அறியவோ அந்தனாய் ஆண்டு கொண்டார். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க. இதெல்லாம் ஓரளவுக்கு மோகனத்துல. ஆனா நாம என்ன பண்றோம்? திருவாசக முற்றோர்கள் அவரவர்களுக்கு விரும்பியபடி எளிமையாக, அதாவது ஒவ்வொரு ராகமும் தன்னை அறியாம ஆன்மாக்குள்ள சென்றிருக்கு. காதில் விழுந்து உயிரில் கலந்திருக்கு. எது? சில ராகங்கள். காலையில எந்திரிச்சிங்கன்னா மார்கழி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம்னாலும் அதுவே உள்ள புகுந்து இந்த ராகமும் இந்த பாட்டும் உங்க மனசுக்குள்ள ஆழ பதிஞ்சிச்சு இருக்குங்களா? அப்ப எளிமையாக அப்படி கடையவனே என்னை கருணையினா கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டார் விரல் வேங்கையின் தோல். எப்படின்னு போது நல்லா இருக்கு. பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதா ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கடல் போதிரைஞ்சி இருக்கா சிவா. சாமி மதுரை மாநகர்ல குதிரையில வராரு. மதுரை மாநகர்ல எப்படி வராரு? மாவார ஏறி. என்னைக்கு வந்தாரு? ஆவணி மூலம். என்னைக்கு வந்தாரு? அதாவது வளர்க்கவே முடியாத, பயிற்சி செய்யவே முடியாத ஒரு விலங்கு எதுனா நரி. அந்த நரிய பயிற்சி பெற்ற குதிரையாக மாற்றியவர் யாரு அப்படின்னா யாரு? யாராலும் பயிற்சி கொடுக்க முடியாத ஒரு விலங்கை பயிற்சி கொடுத்து பயிற்சி பெற்ற விலங்காக மாற்றியவர் யாரு? எத்தனையோ குதிரை வருதான், இவர் நடுவுல வர்ற மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி ஏவாண்ட கோலம் திகழ பெருந்துரையா. பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் காரமுதா ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கடல் போதி ரஞ்சி தெரிவர நின்றுருக்கி பரிமே கொண்ட சேவம். யாருக்காக எங்க வந்தாராம்? அடியாரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரையில் மதுரையில் வந்தார். எந்த வீதி? ஆவணி மூல வீதி. வந்தவர் என்ன பண்ணாரா? குதிரையை ஒவ்வொரு வீட்டுக்கும் விட்டாராம். வீட்டு வாசல்ல நிறுத்தினாராம். தென்னன் வந்திருக்கே, அவ்வளவுதான். விட்டு விட்டுன்னு யார் ஓடி வருவாங்க வீட்டுல இருந்து? குதிரை அப்படியே நிற்குமா? வெளிப்பாடம் தேங்காய் பழம் தட்டுகளோட உள்ள தீபாவளி காட்டுவாங்களாம். இந்த புடி மூல பண்டாரம் யார் கொடுக்கிறாரா? சாமி. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீன. எந்த வீதியில? ஆவணி மூல வீதி. இன்னைக்கும் போனீங்கன்னா மதுரையில என்ன இருக்கு? மூல வீதி. ஆவணி மூல வீதி இருக்குது, சித்திர வீதின்னு இருக்குது, அப்புறம் என்ன இருக்கு? மாசி வீதின்னு இருக்குது, அப்புறம் வெளி வீதின்னு இருக்குது. இருக்கா இல்லையா? அப்படியே சுற்றி சுற்றி இன்னைக்கும் ஆவணி மூல வீதியில சாமி அந்த கொடுக்கறதெல்லாம் நடக்குது. அந்த விழாலாம் அந்த குதிரையில மூலப்பண்டார் வழங்குகின்றான் வந்து. அப்படியாக இங்கே நமக்கு தெரிஞ்ச ராகத்தில் நம்ம படிக்கும். அடிக்கடி நம்ம பயிற்சி பெற்ற அந்த ராகங்கள் மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தானின்
வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, குழைத்தால் பண்டை கொடுவினை நோய். இப்படியாக நமக்கு தெரிந்த, இதுவும் மோகனத்தில் ஒரு பிரிவுதான். அங்கே நமக்கு தெரிந்த ஒரு ராகங்களில் நாம் ஒரு இனிமையாக படிக்கிறோம். முறையாக ஓதுவாமூர்த்திகள் காலையில் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் மோகன ராகத்தில். இருந்தாலும் நாமளும் என்ன பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து படிக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் எளிமையான ஒரு ராகத்தில் படிக்கிறோம். அது ஒன்றும் குற்றம் இல்லை. ஆகவே படிப்பது நீங்கள் மோகன் ராகத்தில் படிப்பீங்க. முற்றோர்கள் போது அவங்க எப்படி படிக்கிறாங்களோ அதை சார்ந்து உங்களும் படித்துக் கொள்ளலாம். ஆகவே அற்புதமான அந்த நீத்தல் விண்ணப்பத்தை தொடர்ந்து திரு அம்மானை விளையாட்டு, பெண்கள் விளையாட்டு மொத்தம் 14. அது திருவம்பாவையிலிருந்து வரிசையா என்னன்னீங்கன்னா 14 பாட்டு. திருவம்பாவையிலிருந்து எத்தனை பாட்டு வரிசையா என்னன்னீங்கன்னா 14 பாட்டு பெண்கள் விளையாட்டு திருவம்பாவையிலிருந்து கணக்கு. அதுல இந்த பாட்டு திரு அம்மானை. அம்மானைன்றது காய் நகர்த்தி விளையாடுகின்ற விளையாட்டு. இப்ப அது வேணா ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏதோ பேர் மாத்திட்டாங்க. ஒரு ஆடு புலி வெட்டுற மாதிரி ஏதோ பேரெல்லாம் கடுமையான பேரா இருக்கு. நம்ம சேக்கிலாறு புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடுஞ்சொல் கூட இருக்காது. இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்றத கூட எப்படி சொல்லுவாரு, அரசியல் ஆயத்தார்க்கும் அறிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்க தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலரும் மன்றுள்ளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார். மன்றுள் ஆடுகின்ற பூங்கடல் யாரு? திருமன்று எங்க இருக்கு? மன்றம்னாலே சிதம்பரம் தான். மன்றம்னாலே என்னது? சிதம்பரம். திருமன்றுள். மன்றம்னா ஆடரங்கம். மன்றம்னா என்னது? ஆடரங்கம். சாமி ஆடுற இடம் எது? அம்பலம். எது? அங்கே. ஆகவே தில்லை மன்றுள் ஆடுகின்ற பூங்கடல் சிந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டார். செத்து போயிட்டாருன்னு சொல்ல மாட்டார், கொன்றாருன்னு சொல்ல மாட்டார், குத்தினாருன்னு சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்? சென்று, அதாவது ஒருத்தன் குத்தி கொண்டுட்டான், சாகர கிடக்கிறான், கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்துருன்றாரு. எப்படி? என திருநீர் பிடிச்சிருக்கான், என சென்று அவன் போய் விட்டுட்டு வந்துட்டான். 1 கிலோமீட்டர் எல்லாத்தையும் இருந்து காப்பாத்தி அரசன் உத்தரவு அப்படின்னு சொல்லி. யாரு? தத்தன் கொண்டு போய், யாரை கொண்டு போய்? விட்டுநாதன் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்தான். சென்று அடிவணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு, செய்தவ வேடம் கொண்டு விட்டவன் தன்னை வென்றவன் தன்னை விட்டவன் என்று கூற. செய்தவ வேடம் கொண்டு வென்றவன் தன்னை விட்டவன் என்று கூற. அப்படியாப்பா? அப்படி கூட சொல்லலையா? உடனே என்ன சொல்றாங்க? ஐயன் எனக்கு இன்று அருளியவாறு செய்ய வல்லார். நீ இன்னைக்கு தக்க நேரத்துல உதவி இருக்க. நீ எனக்கு செய்தது யார் செய்ய வந்தார்? யார் செய்ய மாட்டார். சாகும்போது எவனாவது எதாவது செய்வாங்க? இதான் போக வேண்டியதானே. ஏங்க இந்த வேலையை வேற என்ன கொடுத்துட்டு போறா? சொல்லுமா சொல்ல மாட்டான். வென்றவன் தன்னை விட்டவன் என்று கூற, இன்று ஐயன் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவனும் கருணை கூர்ந்தார். அப்படி பெரிய புராணத்திலே அந்த சொற்றாடல் எல்லாம் அவ்வளவு மென்மையாகவும், அவ்வளவு மென்மையாகவும். குத்தினார் என்றதை சொல்ல மாட்டார், நினைத்ததை செய்தார். நினைத்ததை குத்தினார் சொல்ல மாட்டார், நினைத்ததை. அது மாதிரி இங்க திரு அம்மானை விளையாட்டு. இந்த இடத்துல இந்த பாட்டுல என்ன நடக்குதுன்றத கருப்பொருள் புரியணும். குருநாதர் திருவடி தீட்சை கொடுத்த அந்த அற்புத நிகழ்வு அன்னைக்கு நடந்தது இல்ல, அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்த காட்சியை நினைந்து நினைந்து நன்றி கூறுதுன்னா இந்த பாட்டு. இந்த பாட்டு திரு அம்மானை திருப்பெருந்துறையில் குருநாதர் எப்படியெல்லாம் எம்மை ஆட்கொண்டார் அந்த நினைவு கூறுகின்ற, நன்றி கூறுகின்ற பாடல் தான் எது? திரு அம்மானை. இதுல திருப்பெருந்துறையும் அடுத்ததாக தில்லையை பற்றியும் அற்புதமாக இங்கே சொல்லக்கூடிய இந்த பாடல். ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி குருநாதர் இருக்கணும்.
இந்த விளையாட்டு விளையாடும் போது எப்படி இருக்கணும்? குருநாதர் இருக்கணும். அவர் செய்த கருணையை நினைந்து நீங்க பாடணும். இந்த பாட்டு என்னது? அவர் செய்த கருணையை நினைந்து நீங்க பாடணும். ரைட்டுங்களா சிவா? ஒரு குழு பாடுது, இன்னொரு குழுவும் பாடுது. 2 குழு இருக்கும் விளையாட்டுன்னா, இருக்குமா இல்லையா? ஆக 2 குழு சேர்ந்து பாடுகின்ற இந்த பாடல். அப்படி பாடுங்க பார்ப்போம். இந்த முதல் பாட்டை. செங்கன் நெடுமாலும் செந்திடந்து காண்பறிய பொங்கு மலபாதம் பூதலத்தே போந்தருளே தெங்கு செங்கன் நெடுமாலும் யாரு? பெருமாளும். சென்றிடந்து காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி. பூதலத்தை நிலந்தன் மேல் வந்தருளி நிலந்தன் மேல் வந்தருளி. சாமி எங்க திருவடி அருளெல்லாம் எங்க இருக்குதா? பூமியில தான். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார். எங்கள் பிறப்பறுத்துட்டு எந்தரமும் ஆட்கொண்டு. எங்கள் பிறப்பு சிவா, பிறப்பறுக்கின்ற ஞானம்தான் உலகத்திலேயே உயர்ந்த ஞானம். என்ன ஞானம்? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம். பகம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். பகம் அதனை, பவம்னா பிறப்பு, பவம் அதனை அறமாற்றும் ஆய்வு. காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அந்தாதி எது ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அற்புத திரு அந்தாதின்னு ஒன்று. அதுல ஒரு பாட்டு, அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது, அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது, ஈசன் அருளே பிறப்பறுப்பதானார். எது இருக்குமா? ஈசன் அருளே பிறப்பறுப்பதானார். அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடைய. அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும். நனாவில் எனக்கு இதுதான் தலைப்பு. எப்பொருளும் ஆக்குவான் ஈசன். எங்கான்றும் எப்பொருளும் ஆவதெனக்கே. காரைக்காலமே அற்புத திருவண்ணாமலை. அப்ப ஒரு பொருளை பார்ப்பதற்கு எது வேணும்னா 3 விதத்துல பொருளை பார்க்கலாம். ஒரு பொருளை 3 விதத்துல பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த பொருளை கண்ணால பார்க்கலாம், ஏன் அறிவால பார்க்கலாம், அருளால பார்க்கலாம். சிவா, என் கண்ணால பார்த்தா இது என்ன தெரியும்? இரும்பு. இது எப்படி இரும்பு? என் கண்ணால பார்த்தா என்னது? ஏன் அறிவால பார்த்தா இது மண்ணுல இருந்து எடுத்திருப்போம், இதனுடைய விலை 500 ரூபாய் இருக்கும். எதால பார்த்தா? என் அறிவால பார்த்தா ஒண்ணு தெரியுது, கண்ணால பார்த்தா ஒண்ணு தெரியும், இரும்பு. ரைட்டா சிவா? என் அறிவால பார்த்தா இது எப்படியும் 500 ரூபாய் இருக்கும். ரைட்டா சிவா? இதெல்லாம் என்னது? ஆனா அருளாலே பார்த்தா இது என்னவா தெரியுமா? எனக்கு சிவமா தெரியும். என்னவா தெரியுமா? சரி, அப்பதான் சிவம் தெரியும். அப்ப கண்ணால பார்க்கறத கருவி ஞானம், என் அறிவால பார்க்கறத பசுஞானம், இறைவன் அருளாலே பார்த்தா அதுக்கு பேரு பதிஞானம். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், பதிஞானம் வந்துருச்சா உங்களுக்கு? அது எப்படி இருக்கும்? வட்டமா இருக்குமா, லென்ஸ் மாதிரி இருக்குமா? எப்படி பதிஞானத்துல பார்த்தா இது சிவபெருமானா தெரியும்? சோ கண்ணால பார்த்தா இது இரும்பா தெரியும், எனக்கு கண்ணு இருக்குது, இது இரும்பு தெரியுது. அறிவால பார்த்தா இது 500 ரூபாய்னு எனக்கு மதிப்பு தெரியுது. அது எப்படி அருளால பார்க்கறது இது சிவபெருமானு தெரியும்? இதான எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டு எங்களுக்கு புரியுதியா? இதுதானையா புரியுது.
இது அருளால எப்படியா பாக்குறது? அருள்னா என்ன? பாக்கெட்ல இருக்குமா? லென்ஸா? அது என்னையா? சொல்றேன். உங்களுக்கு திருவருள் வந்துருச்சா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. ஐயாலாம் வந்திருக்காங்க, பெரியவங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. முக்கோணத்துல ஒரு பக்கம் போட்டுக்கோங்க. திருவருள், திருவருள் இரக்கம், அதாவது சக்தி நிபாதம். திருவருள் என் மீது வீழ்தல், திருவருள் வீழ்ச்சி, என் மீது இறங்குதல். அத சைவ சித்தாந்தத்துல சக்தி நிபாதம். ஒரு பக்கம் போட்டுக்கிட்டீங்களா? ஒரு முக்கோணம் ஃபுல் ஆயிடுச்சா? இன்னொரு முக்கோணம். மலம் தேய்தல், மல பரிபாகம், அறியாமை தேய்தல் அப்படின்னு அர்த்தம். மல பரிபாகம், மலம் பரிபாகம், அறியாமை தேய்தல். எட்டாச்சா? மூணாவது இருவினை ஒப்பு, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்தல். அல்லது இன்பவினை அல்லது துன்பவினை தாக்காது இருத்தல். இதுதாங்க, இது மூணும். சிவா ரெண்டு உள்ள வர மாதிரி ஆரவ போட்டுக்கணும். இந்த சக்தி நிபாதம் அப்படி உள்ள வர மாதிரி ஒரு ஆரவம் புக்குறி, அந்த அந்த முக்கோணத்துக்கு உள்ள வர மாதிரி சக்தி நிபாதம் உள்ள வருது. வெளியில இருந்து ஒரு உள்ள ஒரு கோடை போடுங்க சிவா, அப்படியே ஒரு வளைச்சு சக்தி நிபாதம் உள்ள இறங்குது. ரைட்டா சிவா? இருவினை வெப்பு உள்ள இறங்குது, அதுக்கு உள்ளேயே ஒரு ஆர்வம் போடுங்க. இப்ப உள்ள இருந்து வெளியில ஒரு ஆர்வம் போடுறீங்க, அதுக்கு பேர் என்னது? மல பரிபாகம். என்னது? அறியாமை நீங்குதல். உள்ள இருந்து புசுக்குன்னு வெளியில ஒரு ஆர்வம் போடுங்க. சிவா மூணு ஆர்வம் போட்டீங்களா? முக்கோணத்துக்குள்ள எத்தனை ஆர்வம் உள்ள வந்திருக்கு? ரெண்டு. எத்தனை ஆர்வம் வெளியில போகுது? ஒண்ணு. மலம் வெளியில போகுது, அருள் உள்ள வருது. அப்ப இருவினை ஒப்பு எனக்கு வருது. இது மூணுல எது முதல்ல வந்தது? உள்ள வந்ததா வெளியில போச்சா? வெளியில போனதுனால உள்ள வந்துச்சா, உள்ள வந்ததுனால வெளியில போச்சா? இதுதான் ஒரே வரையில சொல்றேன். மூணு அட்டிய டைம் நடந்தது. மூணு. இப்போ காக்கா கூட்டத்துல ஒரு கல் போட்டேன். எத்தனை கல் போட்டேன்? ஒரு கல் போட்டேன். எத்தனை காக்கா பறந்துச்சு? போட்ட உடனே எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பறந்துச்சு. தனித்தனியா காக்கா பறக்கல. ரைட்டுங்களா? அப்போ ரெண்டு உள்ள வருது, ஒண்ணு வெளியில போகுது. மூணு எப்படி நடந்துச்சுன்னா அட் எ டைம் நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா என்ன வந்துட்டதா அர்த்தம்? எனக்கு திருவருள் இறங்கிடுச்சு, எனக்குள்ள அம்பாள் இறங்கிட்டா எனக்குள்ள. என்னது? உண்மையா நம்மள ஆடுவோம். அம்பாள் இறங்கிட்டாங்கன்னு ஒரு ஆட்டம் ஆடுறது புறக்காட்சி. அகக்காட்சியில அம்பாள் இறங்கிட்டான்றது இது. அது புறக்காட்சி, இது அகக்காட்சி. ரைட்டுங்களா? அம்பாள் எனக்குள்ள ஏற்கனவே இருந்தவை வெளிப்பட்டு பிரகாசமா வந்துட்டா அப்படின்னு. ரைட்டா? இது என்னது? திருவருள் வீழ்ச்சி, எனக்குள்ளே இறங்குதல். இதுக்கு சக்தி நிபாதம். பற்றிய யானுனை பலகாலும் பற்றிய பற்றிய யானுனை பலகாலம் பற்றிய மா திருப்புகழ் பாடிய மா உத்தம தான சக்குண நேயா வித்தகா ஞான சக்தி நிபாத. ஞான சக்தி நிபாத. எனக்குள்ள திருவருளாக இறங்கியவனே, எனக்குள்ளாக திருவருளாக. இப்ப சக்தி எனக்குள்ள இறங்குறது. இறங்கினா என்ன வெளியில போயிடுச்சு? எனக்குள்ள என்ன வந்துருச்சு? இருவினை ஒப்பு. இதுல எது முந்தி வந்ததுன்னு சொல்ல முடியாது.
சரி, இப்ப மலம் தேஞ்சது உங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? சிவா, உங்களால புரிஞ்சு மலம் தேஞ்சிருந்தா தேஞ்சலையான்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கஷ்டம். மலம் தேஞ்சிருச்சான்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னா கஷ்டம். நீங்க சொல்லுவீங்க, ஐயாவை பார்த்தா எனக்கு என்ன இவ்வளவு ஆணவமா பேசுறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, தண்டில்ல கண்டினுள்ளாடி போற்றி. திருவாசகம் சிகாமந்திரமாய திருவாசகம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நீத்தல் விண்ணப்பம் சிந்தித்து இப்பொழுது அம்மானை பெண்கள் விளையாட்டிலே அடுத்த விளையாட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது 5வது பாடல்கள வான் வந்த தேவர்களும், அதை பாடுங்க. வான் வந்த தேவர்களும் மாலையனோடிந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தாமந்து நாயேனை தாழ்வோல் தலையளித்துட்டு ஊன் வந்து உங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அம்மின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வாசலே. சிவா, வான் வந்த தேவர்களும் மாலும் அயனும் இந்திரனும் இப்பேற்பட்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காட்டுல போய் பெரிய தவம் இருந்து தம் உடம்பை வருத்தி கொண்டாலும் புற்று எழுகின்ற வரை தவம் செய்தாலும் கூட காண முடியாதவன் யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்டவன் இந்த அடியனை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறை வந்து தான் வந்து நாயேனை தாய் போல் தலை அழித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. முடிக்கு உயிர் இருக்கான இல்ல, முடி சடம். முடி என்னது? உடம்பு முடியும் தூரத்துல இருக்கு. இருந்தாலும் இந்த ரோமங்கள்லாம் நட்ட குத்தலா நிக்குமா? இந்த சினிமாவில் ஒரு படத்துல பார்ப்போம், வடிவேலுக்கு இப்படி நட்ட குத்தலா நிற்கும். அது சும்மா செட்டப். என்னது? ஏதோ பாம்பு படம், ரஜினிகாந்த் நடிச்ச பாம்பு படம். என்ன படம்? சங்கரமுகி படம். அதுல இப்படி பயங்கரத்துக்கு போய் நிற்பான் பாம்பு. அது செட்டப் முடி. இது ஒரிஜினலா எப்படி நிக்குமா முடி? கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரை தரிசிக்க போறாங்க. எத்தனை மணி தெரியுமா? தரிசித்த நேரம் எத்தனை தெரியுமா? சரியாக 12 மணி. நிழல் விழாத நேரம். என்ன நேரம்? நிழல் விழாத நேரம். பகல் 12 மணி. நிழலே விழாத நேரத்துல தரிசனம் பெற்றார். யாரு? பொன்முகல் யாரு? பழைய ஞாபகம் வந்துருச்சு. காலத்தி மலை அர்ச்சுவனாக இருந்தபோது அந்த ஞாபகம் வந்து அப்படியே போறாரு. ஆர்வம் மிக இப்படி போக போக ஒண்ணு தெரியுமா? அந்த கொடி ஏறினா ஒன்னு ஏறினா ஒன்னு இறங்கும். தெரியுமா தெரியாதா? ஒரு கயிறு ஏறினா அருள் மேல ஏறிச்சுன்னா ஆணவம் கீழே இறங்கும். ஆணவம் கீழே இறங்குச்சுன்னா அருள் மேல ஏறும். அது மாதிரி இப்படி குடுமித்தேவரை தரிசனம் பண்றாங்க 12 மணி. அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது? வாயில தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போவார். அடுத்த நாள் வந்து அபிஷேகம் பண்ணுவார். பூவை தலையில சொல்லிட்டு வந்து இவருக்கு வைப்பார். பன்றிக்கறி சாப்பிட்டு பார்த்துட்டு வைப்பார். யாரா இந்த மாதிரி குடும்பம் பண்றாங்க அப்படின்னு. யாரு? சிவகோச்சாரியார் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். அப்ப சுவாமி, நாளைக்கு நீ இருந்து பாரு, யாருன்னு தெரியும். ஆனா வானமே இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தெரிய வரக்கூடாது. அதிர்ச்சி அடைஞ்சிடாது. எது நடந்தாலும் நிற்கணும், சிவனே நிற்கணும். சரிங்க சார். அடுத்த நாள் இதே மாதிரி வர்றார். அப்படியே வந்து தண்ணியை கொட்டுறாரா. இங்க நெஞ்சு அவருக்கு யாருக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கிறார். தேவாதி தேவர்கள்லாம் இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது வரிசையில் நிற்கிறாங்க.
நெஞ்சு வெடிக்கிற மாதிரி. தலைக்கு வச்ச பூவெல்லாம் தூக்கி சாமி தலைக்கு. அப்போ வலது கண் என்ன கண்ணு? இடது கண்ணு அம்பாள் கண்ணு. வலது கண்ணு கண்ணப்பர் கொடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது அடியார் கொடுத்துட்டாரு. வலது கண்ணு யாருடைய கண்ணு? அதனால எப்போ போனாலும் வலது பக்கமா நான் பார்க்கணும். ஒன்றரை கண்ணு. அரை கண்ணை விட்டுடுங்க, அது அம்பாள் கண்ணு. இன்னொரு கண்ணு என்னது? ஒன்றரை கண்ணு. அவருக்கு சாமி ஒன்றரை கண்ணுன்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு. யாருக்கு தெரியுமா? ஒற்றீஸ்வரர், திரு ஒற்றியூர். ஒன்றரை கண்ணுன்னு அர்த்தம். கேட்டீங்களா? நம்ம வழக்கண்ணால பார்த்தீங்கன்னா போதும், நம்ம கண்ணு அவர் உரிமை பட்டா கொடுத்துட்டார். ஸோ ரைட்டுங்களா? இந்த வழக்கண்ணு இந்த வழக்கண்ணால அப்படி பார்க்குறப்பா நண்டிங்கன்னா போதும். இடது கண்ணால இருந்தால் அம்பாள் கருணை. இடது கண்ணால இருந்தால் கணந்தரும் பூங்குழலால் அபிராமி. கேட்டீங்களா? இப்போ கண்ணப்ப கண்ணுல தண்ணி வருதான். அடக்க என்னென்னமோ மருந்தெல்லாம் பச்சையெல்லாம் முடியல. அப்போதான் அந்த குலத்தலைவி ஒருத்தங்க இருப்பாங்க, மருத்துவச்சின்னு சொல்லி குரத்தி இருப்பாங்க. அவங்க சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு, ஊனுக்கு ஊன். அப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு, கண்ணை எடுத்து வைக்கிறது. அப்படியே அம்பு எடுத்தாராம், கண்ணை எடுத்து வலது கண்ணை ஓடினாராம். ரத்தம் குழுன்னு அடிக்கிறான். முதல்ல கூட கொஞ்சம் தாங்கிட்டு இருந்தார். யாரு? இப்ப நெஞ்சை வெடிச்சு வெளியில வந்துற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? சிவகோச்சாரி. இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லையே. இப்படி ஒரு அன்பா, இப்படி ஒரு நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? இப்படி தண்ணி எடுத்து ஊற்றுவோம், போற்றிவோம், நமச்சிவாயன்னு. வேற ஒன்றும் நாங்கள் செஞ்சதில்லையே. கண்ணே எடுக்கிறாங்கடா அப்படின்னு எடுத்து அப்படியே அப்புனதுனால கண்ணு அப்பர். கண்ணு அப்புனதுனால அவருக்கு பேர் என்னது? கண்ணு அப்பர். கண்ணாப்பர். எத்தனை பிரிச்சான்? குதிக்கிறானா? குதி குதின்னு கண்ணை எடுத்து வச்சுட்டு குதிக்கிறானே. இவருக்கு நெஞ்ச வேற பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதையும் வெடிச்சிடணும் பயம். அதோட நிறுத்திருந்தா சாமி போகணும்னு விட்டுருக்கலாம். திடீர்னு அம்பாள் கண்ணுல இருந்து என்ன வருதான்? இப்ப பயப்படுவாங்க. ரொம்ப சிரிக்கிறாரா, குதிக்கிறாரா? என்ன இவன் குதிக்கிறாங்க? என்கிட்ட இன்னொரு கண்ணு இருக்குது. என்கிட்ட எடுத்து நோண்ட போறாரா? எப்படிதான் வைக்கிறது? அடையாளம் தெரியுமே சொல்லி தோல் செருப்பு, பண்டிக்காக தோல் செருப்பு அடையாளத்துக்காக யாருமே எதிர்பார்க்கலையா? சப்புன்னு தூக்கி இடது கண்ணுல கொண்டு வச்சாராம் பாருங்க. அண்ட சராசரமே அப்படியே அதிர்ந்து போய் நிக்குதான். இது சிவகோச்சாரியர் இதே பொத்துன்னு கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சா? அப்போ தூக்கி வச்சா எல்லாம் அரண்டு போய் நிக்கிறாங்களா? அம்பாலே நடுங்கிட்டாங்க தூக்கி கண்ணுல வச்சோடனே. அதுக்கப்புறம் எடுத்தாராம், அம்பை எடுத்து உள்ள வச்சு நோண்ட போனாரா. இதுக்கு மேல தாங்க முடியாது. இவருக்கு சோதனை செய்ய தயாரு. உள்ள இருக்கிறவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம்? அவன் வெடிச்சு போயிட்டாரா, என்ன பண்றன்னு கண்ணப்ப நிற்க. கண்ணப்ப உள்ள இருக்கிறவன் மேல இருக்கிறவங்க எல்லாம் இந்த அன்பை பார்த்து இதயம் வெடிச்சு அவனுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இவரு சோதனை பண்ண தயார். எதுக்கும் தயார் இவரு. ஆனா கண்ணப்ப நிற்க. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை எவ்வாறு அறிவி என அறிவார். அந்த நிலைய அப்படி சொல்ற. அந்த ரூமங்கள்லாம் அந்த குடுமித்தேவரை தரிசிக்கும் போது கண்ணப்பருக்கு நெறிது போது உயிர்த்து நின்று நிறைந்தெழுமைக்காதோர் மடிவெல்லாம் புலகும் பொங்க அப்படி நின்றாராம். யாரு? அதே போல தான் வந்து நாயேனை தாய் போல் தலையளித்திட்டு ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. இப்ப செத்து போன ரோமம் மாதிரி இருக்கான். திடீர்னு என்ன ஆயிடுச்சான்? உயிர் வந்த ரோமம் மாதிரி பட்டக்குன்னு நிக்குதான். அந்த உணர்ச்சி பெருக்கல. எது?
உணர்ச்சி பெருக்கு. அந்த ஞான சம்பந்தர் இந்த ஞான பாலை குடிச்ச உடனேயும் ஒரு உணர்ச்சி பெருக்கு வருமா. நான் சிவனடியே சிந்திக்கும் அதை கொடுத்துட்டு அது சொல்றாரு ஒரு பெருக்குல. என்ன சொல்றாரு? சீர்மறையோன் சிவமாத இருந்தயரும் சிறிது பொழுதில் நீர் மருவு தாம் செய்யும் நியமங்கள் முடித்தேற்றி, தண்ணிக்குள்ள போய் செய்ய வேண்டிய நியமங்கள்லாம் முடித்தேற்றி வெளியில வர்றாரா. அப்போ ஞான சம்பந்தர் முன்னாடி இருந்த ஞான சம்பந்தர் வேற மாதிரி இருந்தாரா, இப்ப இருக்கிற ஞான சம்பந்தர் பேருணவில் பொழிகின்ற பிள்ளையாரை பார்த்து எப்படி பொழிகின்றாரா? பேருணர்வு. ஞான பால் குடிச்சதுக்கு அப்புறம் பேருணர்வில் பொழிகின்ற பிள்ளையாரை பார்த்து யாரடித்த பிள்ளையார் தம்மை நோக்கி யாரடித்த பாலடி சீர் நீ வீர் உண்டது எனவே கூட அப்படி இருந்தா. எப்படி? ஞானப்பால். அது போல திருவடி தீட்சை கொடுத்ததுமே தானே வந்து நாயனை தாய் போல் தலையளித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் கனிவின் வழி வந்த வான் வந்தவார்களே பாடுங்க சிவா இப்படியாக பாடுகின்றார். 7வது பாட்டு. கேட்டாய தோழி கிரி செய்தவாரொருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையார் காட்டாததெல்லாம் காட்டி சிவன் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலை பீடைத ஆண்டான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மா. தோழி கேட்டியா? தோழி கிட்ட பேசுற மாதிரி கேட்டியா சங்கதிய? கிரி செய்தவாறு என்ன ஒருத்தன் வந்து என்ன மாயம் செஞ்சான்னு தெரியுமா? என்ன மாயம்? தீட்டார் மதில் புடைசூழ். எந்த ஒரு திருப்பெரும் தீட்டார் மதில் புடைசூழ். அப்படியே சிவ ஆகமங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்ட அல்லது அந்த விளக்கப்பட்ட அந்த ஊர். அங்க வந்து என்னெல்லாம் காட்டினான் தெரியுமா? என்னெல்லாம் காட்டி, காட்டாததெல்லாம் காட்டி, இதுவரைக்கும் நான் பார்க்காததெல்லாம் பார்த்தேன். சிவபெருமானையும் பார்த்தேன், சிவன் காட்டி. தாழ் தாமரை காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை தேன் காட்டி, நாட்டார் நகை செய்ய. உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. நான் மேலை வீடு எய்த. ஆனா நான் எங்க போயிட்டேனா வீடு பேர் அடைகிற மாதிரி பண்ணிட்டாராம். சிவா நாமளும் சொல்லுவோம், ஐயா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 பேர் கீழே நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன தெரியும். ஆனா அவர் எங்க போய்கிட்டே இருப்பாரு? சிஎம் டிசிஎம் ஜிஎம் போய்கிட்டு இருப்பாரு. புரியலீங்களா சிவா? அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஒருத்தன் கிண்டல் பண்ணிக்கிட்ட அவனால முடிஞ்சத அவன் செய்வான். அதுபோல சிவபெருமான் என்னை ஆட்கொண்டத இந்த உலகத்தில் உள்ள நக்கல் கூட செய்வான். நாட்டார் நகை செய்ய. நான் மேலை வீடு எய்த. நான் எங்க போயிட்டேன்? ஆண்டான் ஆண்டு கொண்டு ஆண்டவா பாடுதுங்கானம்மா. என்னை ஆண்டவன் யாரு? இந்த உலகத்தில் ஆண்டவன் வருமா என்று சொல்லி பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து யாரெல்லாம் பண்ணோட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு நிச்சயமா உண்டு. பரிசு நிச்சயமா உண்டு. படிக்கிறீங்களா இல்லையா? முயற்சியாக பண்றீங்களா இல்லையா? பண் சுமந்த பாடல் பரிசு. பெண் சுமந்த பாகத்தன் பெருமான் பெருந்துரை. அவனுடைய கீர்த்தி சாதாரணம் இல்லை. விண் சுமந்த கீர்த்தி வியல் மண்டல தீசு. கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை. கலிமதுரைனா ஆறாவாரம் மிகுந்த மதுரை. எல்லா சைவ சமயங்களுக்கும் என்னவா இருக்குது? தலைமையா இருக்கிறதுனால கலிமதுரை. மண் சுமந்து கூலி கொண்டு. ஒரே ஒரு கேள்வி, சாமி
ஆத்துல வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு மண் சுமந்தாரா சுமக்கலையா? சிவா, ஆத்துல மண் சுமந்தாரா சுமக்கலையா? ஐயா என்ன சொல்றாரு? மண் சுமக்கலை. உங்க வீட்டுல கொத்தனார் வர்றாரு, அவரு ஐயா நாளைக்கு வந்து நான் பூச்சிடுறேன்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? 500 ரூபாய் கொடுத்துட்டீங்க. அவன் போயிட்டான். நீ 3 வாட்டி அடிச்ச உடனே ஒரு நாள் எடுத்துட்டு 2 வாட்டி எடுக்கல, ஒரு நாள் எடுத்துட்டு உங்க சிவபெருமா சொல்லு. வண்டி கிளவி என்ன கிளவி? வண்டி கிளவிக்கிட்ட பாவம் முட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு வேலை செய்யாம ஏமாத்திட்டு போயிட்டாரு. சிவபெருமானே கேள்வி ஏமாற்றும் போது நான் ஒரு 500 ரூபா ஒரு குமரனை ஏமாற்றக்கூடாதா? ஏமாத்திட்ட போ அப்படின்னா எப்படி இருக்கும்? சைவத்துக்கு முன்மாதிரியா இருக்காது. அதனால என்னன்னா சுமந்திருக்க பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. 2 குண்டு சாப்பிட்டதுக்கு 4 தட்டு மண்ணை போட்டாரு. ஆனா 8 தட்டு போட்டாதான் 3. ஆனா இவர் எத்தனை தட்டு போட்டாரு? 4 தட்டை போட்டு படுத்து தூங்கிட்டாரு, விளையாட்டு கட்டிட்டார். அப்படி வந்து கிழவிக்காக இல்லை, இவர் ஆட்கொள்வதற்காக வந்தார். யாரு? உலகத்தாரை ஆட்கொள்வதற்காக மாறிக்கிறார். வந்து மண் சுமந்தது மட்டும் அவர் அல்ல, அந்த பிட்டுக்காக மண் சுமந்தது மட்டுமல்ல, அக்கோவால் முத்துண்டு. யாரா மண்ணை அடைக்கலன்னு அரசன் வந்து அப்படின்னு அடிச்சாங்க. அடிச்சும் போது அந்த சராசரமே எல்லாருக்கும் அடி விழுந்துதான். சாமிக்கு விழுந்துதான், எல்லாருக்கும் விழுந்துதான். அக்கோ அப்படின்னு அரசன். அக்கோவால் முத்துண்டு அல்லது அக்கோ வைத்திருந்த குச்சி, 2 பொருளும் கொள்ளலாம். அக்கோவால் முத்துண்டுன்னா அந்த அரசன் வைத்திருந்த குச்சியால அரசன் அடித்தான் அல்லது அரசன் அடித்தான். அக்கோவால் முத்துண்டு. அப்ப 2 மண் சுமந்து இருக்கிறாரு, அடி வாங்கி இருக்கிறாரு, 3ஆவதாக ஒன்றை சுமந்து இருக்கிறார், புண் சுமந்து. எங்க ஒரு 2 குட்டை சாப்பிட்டதுக்கு எத்தனை வேலைதாக செய்வாச்சோ வருமா? 4 தட்டு மண்ணெல்லி போட்டிருக்காரு பாவம். அதுக்கப்புறம் என்ன இல்லையாரு? ஒரு அடி வேற வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் புண்ணு வேற வந்துருச்சு, புண்ணை வேற சுமந்து இருக்காரு. ஒரு 2 குட்டை சாப்பிட்டதுக்கு என்னெல்லாம். இதுல ஒரு சின்ன விடயம் இருக்கிறது. சாமி நல்ல திக்கான புட்டை சாப்பிட்டாரா, உதிர்ந்த புட்டை சாப்பிட்டாரா? நான் வண்டி கேள்வி விவரமா சொல்லிடுச்சு. நான் பொழைச்சிக்கிறேன், நானும் பொழைக்கணும், நீயும் பொழைக்கணும். நல்ல புடியா இருக்கிற புட்டை தான் நான் இப்ப மக்கள் வாங்குவாங்க. அதனால அந்த புடிமானமா இருக்கிற புட்டை நான் வச்சுக்கிறேன் விற்கிறதுக்கு. நீ உளுந்த புட்டை தர்றேன், எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. அவன் பிடிச்ச புட்டு பூரா என்ன ஆயிடுச்சு அன்னைக்குன்னு பார்த்து. அப்ப சாமிக்கு எது பிடிக்குதான்? உதிர்ந்த புட்டு தான் பிடிக்குதான். எல்லாத்தையும் திறந்தவனைத்தான் யாரு